வணக்கம் ராதிகா. அதாவது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நேற்று இரவு முதலே ஒரு சில பிரிவுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதோடு மாற்று ஏற்பாடுகள் ஜனநற்று இயங்காதால் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் டயாலிசிஸ் பிரிவில் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நாள்தோறும் உள்நோயாளி மற்றும் புறநோயாளியாக சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு மருத்துவமனையின் வளாகத்தில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்தடை ஏற்பட்ட சில நிமிடங்களிலே மாற்று மின்சாரத்திற்கான ஜெனரேட்டர் இயக்கப்பட்டது. மருத்துவமனையிலிருந்து ஜெனரேட்டர் திடீரென பழுதாகி வேலை செய்யவில்லை. இதனால் மருத்துவமனையின் அனைத்து வார்டுகளும் இருளில் மூழ்கின. மின்விசிறி காற்றோட்டம் இன்றி மகப்பேறு வார்டு, குழந்தைகள் வார்டு மற்றும் பொது வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள்நோயாளிகள் கடுமையான புழுக்கத்தால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின. மிகவும் முக்கியமான அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பெருநிகழ்வு நோயாளிக்கான டயாலிசிஸ் பிரிவில் மின்சாரம் இல்லாதால் மருத்துவ உபகரணங்களும் இயக்க முடியாமல் போனது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் வெளியே பல மணி நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அதே போல விபத்து மற்றும் தீவிர நோய்க்காக அவசரமாக அழைத்து வரப்பட்ட நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாமல் மருத்துவர்கள் செவிலியர்களும் தெளிவு வருகிறார்கள். அதாவது ராதிகா, இன்று காலை 8 மணியிலிருந்து மின்சாரம் சுத்தமாக துண்டிக்கப்பட்டது. தீவிர சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளுக்கு கூட மாற்று ஏற்பாடு செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கூறிய போது, மருத்துவமனையின் பழைய தாய் செய் நலப்பிரிவு கட்டிடத்திற்கும் புதிய கட்டிடத்திற்கும் இடையே உள்ள நிலத்தடி மின் கேபிள் திடீரென கோளாறு ஏற்பட்டு மின்கசிவு உண்டானது. இதனால் மின் விநியோகத்தில் விட்டு தடங்கள் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ஜெனரேட்டர் இயக்கப்பட்ட போதிலும் கேபிள் துண்டிக்கப்பட்டிருந்ததால் பேக் ஃபயர் ஏற்பட்டு ரிவர்ஸ் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதனால் எந்த சுவிட்சை தொட்டாலும் அதில் மின்சாரம் பாய்கிறது என்ற ஒரு ஆபத்தான நிலை நிலவியது. தகவல் இருந்து வந்த பொதுப்பணித்துறை மின்பிரிவினர் நேற்று இரவு முதலே தீவிரமாக சோதனையிட்டு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்த அந்த இடத்தை தற்போது சீரமைப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். ராதிகா, மின்தடை காரணமாக ரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை பாதை நிறுத்தப்பட்டதுடன் சிகிச்சைக்காக காத்திருந்த நோயாளிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவதிப்பட்ட நிலைமைதான் தற்போது மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் பொதுப்பணித்துறையினருக்கும் இது குறித்து இது தெரியவில்லை என நோயாளிகளின் உறவினர்கள் புலம்புகிறார்கள். ராதிகா.